வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் 12th காமர்ஸ் 2024 பப்ளிக் எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் தான் இப்போ. ஸோ இன்னையிலிருந்து ரிவிஷன் உங்களுக்கு இருக்கு. 19th தான் எக்ஸாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் முடிச்சுட்டு 2 மார்க் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கேட்டகரியில் சொல்லியிருக்கேன். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு போட்டது எல்லாமே வந்து பப்ளிக் ரிலவெண்டடாக இருக்கிறது தான். ஸோ அந்த வீடியோ தான் நான் திரும்ப போட போகிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாமே தெரியும். ஸோ அதை வந்து ஒன்ஸ் வந்து எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ எகெயின் அதிலிருந்து ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தாவோ எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்சைட்ஸ் கேஸ் ஸ்டடி இது எல்லாமே வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்ல வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 மார்க் நீங்க வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ லைன் பை லைன் படிக்க வேண்டியதில்லை. நீங்க படிக்கிற கான்செப்டை மட்டும் புரிஞ்சு படிச்சாவே போதும். ஸோ எக்கனாமிக் மாதிரி காமர்ஸ் அப்படிங்கிறதும் கேட்டிருந்தீங்க. எக்கனாமிக்ஸ் வேற காமர்ஸ் வேற. காமர்ஸ் நீங்க ஒன்ஸ் ரீட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கான கொஷின் வந்து ஈஸியா வந்து மைண்ட்ல ரிமெம்பர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ 15th இன்னைக்கு ஈவினிங் 1 மார்க் பிளஸ் 2 மார்க் ஸ்டார்ட் பண்ணிருங்க. நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ள 2 மார்க் முடிச்சுட்டு 3 மார்க் ஸ்டார்ட் பண்ணிடணும். அண்ட் தென் 17th வந்து 5 மார்க் ஸ்டார்ட் பண்ணி 18th ஃபுல்லா. இதுதான் உங்களோட பிளான். இல்ல லெசன் வைஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாப்டர் 1 முடிச்சிருங்க. சாப்டர் 1 முடிச்சுட்டு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 சாப்டர், நான் 28 லெசன் இருக்கு. சாப்டர் வைஸா சொல்றேன். சாப்டர் வைஸா பிரிக்கும் போது நமக்கு 10 சாப்டர் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 வந்து 4 சாப்டரும் 17 4 சாப்டர் இது பண்ணீங்கன்னா திரும்ப வந்து அதில் உங்களுக்கு சாப்டர் வைஸ் படிக்கும்போது நீங்கள் எல்லாமே படிக்க மாட்டீங்க. 2 மார்க் 3 மார்க்னா இம்பார்ட்டன்ட் பேஸ் பண்ணி படித்தாலும் உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டடி எல்லாமே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கேஸ் ஸ்டடி எல்லாம் பிடிஎஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெலகிராம் குரூப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற எக்ஸாம் மாதிரி வந்து காமர்ஸ் வந்து கிடையாது. ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் தான் லாஸ்ட் எக்ஸாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது லாஸ்ட் எக்ஸாம். இதை வந்து கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுறாதீங்க. கொஞ்சம் நல்லா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸ்கோரிங் சப்ஜெக்ட் ஆல்சோ மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃபாலாம் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ ஹிஸ்ட்ரி பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இன்னொரு எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்கும். சிஏ எழுதினவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதான் லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. நல்லா எக்ஸாமுக்கு படிங்க. ஹெட்டிங் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. சினாப்சிஸ் போட்டு எழுதுங்க. ஹெட்டிங்க்கு தனியாக உங்களுக்கு மார்க் இருக்கு 1 மார்க் அப்படிங்கிறது. ஸோ ஹெட்டிங் தனியாக எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.